Welcome to Kacha Karpitha channel. இப்போ என்ன பார்க்கணும்னா top 500 polity important questionல part 16 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க part 13 வீடியோ வந்து நீங்க போடல செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு part 12 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ இருக்கு 12லயே. ஸோ 13 அது நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 13வது பார்ட் நம்ம போட்டிருக்கோம். 12னே ரெண்டு வீடியோ இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். இப்போ பார்ட் 16 வீடியோ பார்க்குறோம். இதுல மொத்தம் 30 கேள்விகள் இருக்கு. இப்போதான் நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போதான் நம்ம சேனல் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு கட்சி முறை அல்லாத நாடுன்னு கேட்டிருக்காங்க. இதை ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். போன தடவை குரூப் 4ல கூட இதுல இருந்து ஒரு கேள்விகள் வந்திருந்துச்சு. இதுல சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அமெரிக்க ஐக்கிய நாடு. அப்போ மீத மூணுமே ஒரு கட்சி முறைக்கு உகந்த நாடு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். இது எல்லாமே ஒரு கட்சி உள்ள நாடு. ஒரு கட்சினா என்ன, இரு கட்சி, அதாவது கட்சியை 3 வகையா சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஒரு கட்சி முறை, இன்னொன்னு இரு கட்சி முறை, மூன்றாவது பல கட்சி முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி அப்படின்னா ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் பங்கு பெறதா ஒரு கட்சி முறைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து போன தடவை குரூப் 4ல கொஸ்டின் வந்தது. அடுத்து இரு கட்சி முறை அப்படின்னு எந்தெந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடும் இங்கிலாந்தும் இரு கட்சி முறை. இரு கட்சினா ரெண்டு முக்கிய கட்சிகள் மட்டும் பங்கு பெறதா இரு கட்சி முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பல கட்சி முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கட்சி முறை எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. இதெல்லாம் வந்து பல கட்சி முறை. அதாவது 2ற்கு மேற்பட்ட கட்சிகள் வந்து பங்கு பெறதான் பல கட்சி முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இரண்டாவது கேள்வி, 1936 இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, எம் விஸ்வராய ஐயர். 1900 எந்த வருடம் பார்த்துக்கோங்க, 1936 இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற தலைப்புல புக்கை வெளியிட்டவர் யாரு? எம் விஸ்வேஸ்வர ஐயர். அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்தியாவுக்கு பொருளாதார திட்டமிடல் முன்னோடி என்று கருதப்படுபவர்? சரியான விடை ஆப்ஷன் எம் விஸ்வேஸ்வர ஐயர். இந்தியாவுக்கு பொருளாதார திட்டமிடல் முன்னோடி என்று கருதப்படுபவர் எம் விஸ்வேஸ்வர ஐயர். அடுத்து நான்காவது கேள்வி, 1938 நடைபெற்ற அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் யார் முயற்சியால் தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, நேதாஜி. அப்ப எந்த வருடம்? 1938ல அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துல தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. யாரால? யாரோட முயற்சியால? நேதாஜியோட முயற்சினால. அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்தியா தொழில் அதிபர்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அதாவது உருவாக்கப்பட்ட ஆண்டுல உருவாக்கப்பட்ட திட்டம் என்னன்னு தான் அந்த கொஸ்டின் இருந்திருக்கணும். இதுக்கு ஆப்ஷன் பி, பம்பாய் திட்டம். இந்திய தொழில் அதிபர்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்ட திட்டம், பொருளாதார வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் என்னது? பம்பாய் திட்டம். அடுத்து ஆறாவது கேள்வி, 1944 காந்திய திட்டத்தினை முன்மொழிந்தவர் யார்? காந்திய திட்டத்தை முன்மொழிஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, ஸ்ரீமன் நாராயண அகர்வால். எந்த வருடம்? 1944. காந்திய திட்டத்தை முன்மொழிந்தவர் யாரு? ஸ்ரீமன் நாராயண அகர்வால். அடுத்து ஏழாவது கேள்வி, இந்திய திட்ட ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? இந்தியாவோட திட்ட ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி, 1950 மார்ச்ல உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து எட்டாவது கேள்வி, இந்தியா திட்ட ஆணையம் யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. அப்ப ஜவஹர்லால் நேரு தலைமையில தான் திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து திட்ட ஆணையத்தின் எத்தனை முழு நேர உறுப்பினர்கள் இருந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, 4. அப்போ திட்ட ஆணையத்தை பத்தி என்னெல்லாம் பார்த்தோம்? திட்ட ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1950 மார்ச்ல. யார் தலைமையில உருவாக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு தலைமையில. முழு நேர உறுப்பினர்கள் யாரா இருந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 4 பேர் இருந்திருக்காங்க.
திட்ட ஆணையத்தின் தலைமை பொறுப்பு யாரிடம் இருந்தது? தலைமை பொறுப்பு யாரிடம் இருந்திருக்கு? ஜவஹர்லால் நேரு அப்ப என்ன வந்திருக்காரு? பிரதமர். சோ ஆப்ஷன் ஏ, பிரதமரோட கையில தான் திட்ட ஆணையத்தோட தலைமை பொறுப்பு இருக்கு. அடுத்து 11வது கேள்வி, எத்தனையாவது 5 ஆண்டு திட்ட காலத்தில் தேசிய திட்ட குழு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, 4வது. அப்ப 4வது 5 ஆண்டு திட்ட காலத்துலதான் தேசிய திட்ட குழுவே அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 12வது கேள்வி, அரசியலமைப்பு எந்த உறுப்பு இவ்வாறு கூறியதுன்னு கேட்டிருக்காங்க. அரசு குறிப்பாக வருமானத்தின் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும் நாட்டின் பல்வேறு பகுதியில் வாழும் மக்கள் பிரிவினர் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்கள் குழுக்கள் ஆகியோர் இடையிலும் தனிநபர் இடையிலும் தகுதி வசதி வாய்ப்புகளையும் நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 38(2) உள்ளது சொல்லுது. அடுத்து 13வது கேள்வி, எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின்படி 105 நாடுகளில் வறுமை பல்வேறு பரிமாணங்கள் இருப்பதை உலகளாவியல் பல பரிணாம வறுமை பற்றி மதிப்பீடு செய்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி, 2018. எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின்படி 105 நாடுகளில் வறுமை பல்வேறு பரிமாணங்களில் இருப்பதை உலகளாவியல் பல பரிணாம வறுமை பற்றி மதிப்பீடு செய்தது? 2018. அடுத்து 14வது கேள்வி, இந்தியா வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி யாரு? ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. பார்த்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்லாம். அடுத்து 15வது கேள்வி, தொழில் கொள்கை தீர்மானம் இந்தியா நாடாளுமன்றத்தில் எப்போது ஏற்கப்பட்டது? தொழில் கொள்கை தீர்மானம் இந்தியா நாடாளுமன்றத்தில் எப்போது ஏற்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1956 ஏப்ரல்ல ஏற்கப்பட்டிருக்கு. அடுத்து 16வது கேள்வி, நிதி ஆயோக் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதுல இதெல்லாம் கொஸ்டின் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. திட்ட ஆணையம், நிதி ஆயோக் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி, 2015. அடுத்து 17வது கேள்வி, PV நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்ததை தொடர்ந்து பொருளாதார சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, 1991 ஜூலை. அப்போ PV நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்ததை தொடர்ந்து பொருளாதார சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1991 ஜூலை. அடுத்து 18வது கேள்வி, மத்திய அமைச்சரவை நிறைவேற்றிய தீர்மானத்தின் மூலம் மத்திய அரசு ஏற்று திட்ட ஆணையம் கலைக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. திட்ட ஆணையம் கலைக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. திட்ட ஆணையம் கலைக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆப்ஷன் டி, 2015 ஜனவரி 1. அப்போ மத்திய அமைச்சரவை நிறைவேற்றிய தீர்மானத்தின் மூலம் மத்திய அரசு ஏற்று திட்ட ஆணையம் கலைக்கப்பட்டது 2015 ஜனவரி 1. அடுத்து 19வது கேள்வி, நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுபவர் யார்? நிதி ஆயோக்கோட தலைவராக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, பிரதமர். நிதி ஆயோக் அமைப்பின் எத்தனை முழு நேர உறுப்பினர்கள் மற்றும் எத்தனை பகுதி நேர உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 5-2. அதாவது முழு நேர உறுப்பினர்கள் 5 பேர் இருந்திருக்காங்க, பகுதி நேர உறுப்பினர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்க, ரிப்பீட்டடா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பின் துறை தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரதமர். அடுத்து 22வது கேள்வி, நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி யாரால் நியமிக்கப்படுகிறார்? அதாவது துறை தலைவரும் பிரதமரால தான் நியமிக்கப்படுறாங்க, தலைமை நிர்வாக அதிகாரியும் பிரதமரால தான் நியமிக்கப்படுறாங்க. நிதி ஆயோக்கோட தலைவரும் பிரதமர் தான். அடுத்து 23வது கேள்வி, நில உடைமையாளர்கள் தங்களிடம் அதிகமாக உள்ள உபரி நிலங்களை தானமாக வழங்கும் பூமி தான இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, வினோபாவ. அதாவது நில உடைமையாளர்கள் தங்களிடம் அதிகமா உள்ள உபரி நிலங்களை தானமா வழங்குறத பூமி தானம் இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயக்கத்தை தொடங்கியவர் யாரு? வினோபாவே. அடுத்து 24வது கேள்வி, பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, 1952. பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952. அடுத்து 25வது கேள்வி, நில உச்சவரம்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1961.
நில உச்சவரம்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. அடுத்து இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தல்கள் மொத்தம் எத்தனை இடங்களில் தேர்தல் நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 489 இடங்கள்ல பொது தேர்தல் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தேர்தல் நடக்குது. எந்த வருடம் நடந்துச்சு, எந்த வருஷம் முடிஞ்சுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தல் மொத்தம் எத்தனை இடங்களில் தேர்தல் நடந்தது? 489. இதுல 364 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு. யார் அப்ப பிரதமரா இருந்திருக்காரு? நேரு பிரதமரா இருக்காரு. சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் நேரு. அடுத்து 27வது கேள்வி. அடுத்து இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1920. இம்பீரியல் கவுன்சில் அப்படின்றது மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல். அது எந்த வருஷம் நடந்திருக்கு? 1920. அடுத்து 28வது கேள்வி. மின்னணு வாக்குப்பதிவு எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? இந்த இது வேணாம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம்னு வரும், அது எந்திரம்னு இருக்கு, மாத்திக்கோங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 2014. 2014. இதை என்ன சொல்லுவாங்க? நோட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. எத்தனாவது நாடு நம்ம இந்தியா? 14வது நாடு. அப்ப மின்னணு வாக்குப்பதிவு எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? 2014. அறிமுகப்படுத்தியதும் 14வது நாடு. அடுத்து 29வது கேள்வி. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் குழுவில் பங்கு பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி மாநில நகர மன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற மாட்டாங்க. அப்போ இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் குழுமில் யார் யார் இருப்பா? மக்களவை உறுப்பினர் இருப்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் இருப்பாங்க, யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து இந்த வீடியோட கடைசி கேள்வி. ஒரு கட்சி தேசிய கட்சியாக தகுதி பெற குறைந்தது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியின் தகுதி பெற்றிருக்க வேண்டும்? எத்தனை மாநிலத்துல மாநில கட்சி அப்படின்னு தகுதி பெற்றிருக்கணும்? ஆப்ஷன் டி 4. ஒரு கட்சி தேசிய கட்சியாக தகுதி பெற குறைந்தது 4 மாநிலங்கள்லயாவது அது மாநில கட்சியா தகுதி பெற்றுக்கணும். இதோட 30 கேள்வி முடிஞ்சிருச்சு. இந்த 30 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இல்ல அப்படின்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு என்ன மிஸ்டேக், இதுல இது இருக்கு, அப்படி இருக்கு, தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், மாத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.